சூரியனும் அத வயசான என்னென்ன நடக்கும்னு எழுதுறாரு. சூரியனும் வாசிங்க. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் பாருங்க, அந்த லைட்டு ரெவலேஷன்ஸு அந்த கைடன்ஸு இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் என்ன ஆயிரும், அப்படியே டம்மி ஆகிருச்சுன்னா நான் வயசாகிறதுக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டேன்னு அர்த்தம். ஐ ஈல்ட் மை செல்ஃப் டு பிகம் ஓல்டு. இல்லை, நான் இளைஞன் என்று நீ நினைக்கும் போது இதெல்லாம் நடக்காது. ஸோ ஐ சைட்டு குறையும் வயசாகும்போது. அதுதான் சொல்றாரு, இதெல்லாம் அந்தகாரப்படும். ரெண்டாவது வாசிங்க. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், அதாவது மழைக்கு பின்னாடி மேகம் திரும்ப திரும்ப வர மாதிரி அந்த கடந்த கால நினைவுகளே வயசாகிட்டாயின்னு வச்சுக்கோங்களேன், பழசையே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 1960 இதை செஞ்சோம் 70 செஞ்சோம், என்றைக்கோ ஒரு நாள் செய்யலாம். பவுல் 3 தடவை சொல்லியிருக்கிறான், சொல்லலாம். ஆனால் ஒரு மனுஷன் 30% பழச பேசலாம், 70% அடுத்து நான் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டு அப்படித்தான் பேசணும். கையை தட்டுக்க ஒருத்தவருக்கு ஆமே. எப்போவுமே எதிர்காலத்தையே பேசிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், அடுத்து இந்த மேகசின் போகிறோம், அடுத்து அதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம் அப்படின்னு போயிட்டே இருந்தான்னா அவன் இளைஞன். பாருங்க, 1969 அப்படின்னு நான் அதையே பேசிக்கிட்டு இருந்தான் திரும்ப திரும்ப. அது முக்கியமான வார்த்தை. என்னைக்கு ஒரு நாள் பேசுறது இல்லை, திரும்ப 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 அதையே பேசிக்கிட்டு இருந்தா வயசாயிட்டாரு. என்ன சொல்லுங்க, சிலர் சாட்சி சொல்லுங்கண்ணா. பாருங்க 1900 என்ன 1900 அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலையா உனக்கு? சாட்சி நான் பாருங்க, நான் வந்துகிட்டு இருக்கும்போது அப்படி தொடங்கணும். நீங்கள் கை தருங்க. ஆமென். மைக்கேல் ஏஞ்சல்கிட்ட கேட்டாங்களாம், நீ வடித்த சிற்பங்களிலே மிக சிறந்த சிற்பம் எது அப்படின்னு கேட்டாங்களாம். இப்போ நான் ஆவிக்குரிய இளமையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். முதிர் வயது ஆவதற்கான அந்த அறிகுறிகளை தவிர்ப்பது எப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். பழசையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, புதுசு நோய் கடன் சொல்லணும். மைக்கேல் ஏஞ்சல்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வடித்த சிற்பங்களில் சிறப்பான சிற்பம் எதுன்னு கேட்டாங்களாம். கொஞ்ச நேரம் யோசித்து சொன்னானா, அடுத்து நான் வடிக்க போகிற சிற்பம். நீங்கள் பண்ண ப்ராஜெக்டில் சூப்பர் ப்ராஜெக்ட் சார், அடுத்து நான் பண்ண போகிறது பழைய மாதிரி வருமாயா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பழசு இல்லை புதுசு அப்படின்னும் போது எனர்ஜி அங்கே புதுசாகுது. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வருவது போல பழையவைகளை மாத்திரம், பழையவைகளை பேசுவது தவறல்ல. பவுல் 3 முறை பேசியிருக்கிறான் தன்னுடைய சாட்சி. ஆனால் அதையே பிரசங்கமாக பண்ணலை. மீதி 70% புதிதானவைகளை பேசுகிறான். கர்த்தரும் முந்தின பழையவைகளையும் பேசுகிறாராம். இதோ நான் உரைத்தவைகள் நிறைவேறலாயிற்று, புதிதானவைகளையும் பேசுகிறேன்றார். ஓகே, வயசாகிறதுக்கான அறிகுறி ஒன்று பழசு மட்டுமே திரும்ப திரும்ப வர்றது. அடுத்து வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. வீட்டு காவலாளிகள் தள்ளாடி அப்படின்னா இது which is protecting. கை என்ன செஞ்சிடும், நடுங்க ஆரம்பிச்சிடும், தள்ளாடி. அடுத்து பலசாலிகள் கூனி போய், ஷோல்டர் பலசாலிகள் கூனி போய். அடுத்து எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. எந்திரம் அரைக்கிறவர்கள் பல்லு கொஞ்சம் ஆயிருச்சு, எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, உடைஞ்சு. எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. அதுக்கப்புறம் நிறைய வேலையே இருக்காது. ஏன்னா எல்லாம் அரைக்கிறவங்க கொஞ்சம் ஆயிட்டாங்க. 36 இருந்தவங்க இப்போ 4, 2 நாய் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. கொஞ்சமானதுனால் ஓய்ந்து. பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் ஐசைட்டு இருண்டு போகிறதற்கு முன்னும் ஐசைட் அப்படியே டிம் ஆகும். இதெல்லாம் வயசாகிறதுக்கான அறிகுறி. பல்லு உதிரும், அதெல்லாம் அப்படி சொல்றாப்புல. அடுத்து எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலின் கதவுகள் அடைப்பட்டு. இங்க பாருங்க, வாசல் கதவுகள் என்பது காதை குறிக்குது. டோட்டலா ஆஃப் ஆயிரும். ஹலோ சார், இடியோ வெடி போட்டிங்களா திருப்புற மாதிரி காது காணாம போயிடும். அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்ன நடக்குது, விஷன்ஸ் காலி ஆகுது. ஸ்பிரிச்சுவல் விஷன்ஸு கடவுள்கிட்ட கேட்குற ஸ்போக்கன் வேர்டு என்ன செய்யுது, குறையுது. அந்த புக்கில் படித்து இந்த புக்கில் படித்து இதை நிறையா பேச ஆரம்பிக்கிறோம். தேவன் பேசின வார்த்தை, த டைரக்ட் வேர்ட் ஆஃப் காட் குறையுது. இங்கே பாருங்கள், கடைசியாக கர்த்தர் உங்கள்கிட்ட என்னைக்கு பேசினான்னு சொல்லுங்கள். நீ கடவுள்கிட்ட எவ்வளோ தூரமாக இருக்கேன் நான் சொல்கிறேன். தேன் கூட்டிலிருந்து ஒழுகிறது தேன். இந்த காது அடப்படுதுனாலே ஏலிக்கு என்னாச்சு, கண்ணு இருளடைஞ்சிச்சு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உங்களுக்கு அதாவது முதிர்ச்சின்னு சொல்லக்கூடாது, இதை முதிர் வயதுன்னு கூட சொல்லக்கூடாது, நல்ல வார்த்தை. வேற என்ன சொல்லலாம், வயதாவதன் அறிகுறிகள். வயது கிளடாவதின் அறிகுறிகள் கூட. ஆவிக்குரிய கிளடாவது எப்படி? அடுத்து வாசிங்க.
குருவியின் சத்தத்திற்கும் எழுதிருக்க வேண்டியதாகி ஆகி கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் ஆ. அடங்கி போகாததற்கு முன்னும் ஆ. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி ஆ. வழியிலே பயங்கள் தோன்றி ஆ. வாதுமை மரம் பூ பூத்து வாதுமை மரம் என்ன செய்தா? மண்டை ஃபுல்லா என்ன செஞ்சது? கிரே ஆகி போயிரு. வாதுமை மரம் பூ பூத்து அடுத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பாரமாகி பசி தீபனமும் அற்று போகாத கையத்தட்டு பசி தீவனம். இதான் நான் பேசுறேன், 5வது வசனம் நினைக்கிறேன். பசி தீவனம் அற்று, அதாவது பசி எடுக்கிறது எடுக்காது அப்படின்னா பார்ட்டி வந்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பால்ல தொடங்குறாங்க, திரும்ப பால்ல முடிகிறாங்க. அதான் டாக்டர் சொன்னாங்க, பால் வந்து ஒரு மோசமான ஒரு என்னது ஒரு பானம், ஒருத்தனை கொல்றதுக்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்க. பால் என்பது நமக்கு வந்து மாடு வந்து கண்ணுக்குட்டிக்குன்னு செஞ்ச ஒரு விஷயம். அதை எடுத்து நம்ம திருடி குடித்து அது நிறையா சயின்ஸ் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. சரி, அதை விட்டுருவோம் நம்ம. இப்போ என்னென்னா, பசி தீவனம் அற்று போயிடும். இதெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வந்து வயசாயிட்டீங்க, வயசானவங்களுக்கு வர அறிகுறி அது உங்களுக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சுக்காங்க. இப்போ எனக்கு இப்போ கண்ணு தெரியலங்க அப்படின்னு என்னங்க அர்த்தம்? எனக்கு வயசாயிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. வயசான பிறகு நடக்க வேண்டிய ஒன்று இப்பயே நடக்குதுன்னு எனக்கு வியாதி வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வயதான பிறகு இதெல்லாம் நடக்கணும். இப்போ உங்களுக்குள்ள இதெல்லாம் இருக்குன்னா ஏதோ ஒரு வியாதி உங்களுக்குள்ள வந்திருக்கு, ஆவிக்குரிய வியாதி. அடுத்து வாசிங்க. பசித்தீவனம் அத்து போயிடும். அடுத்து மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினால் துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு, வெள்ளிக்கயிறு உங்களோட வெயின்ஸ் நரம்பு அதெல்லாம் பழைய மாதிரி அந்த கட்டு என்ன செய்யாது, இருக்காது. அந்த ஃபீலிங்ஸை பாஸ் பண்ணுது பார்த்தீங்களா? சின்ன பிள்ளையில வந்து லைட்டாக நீங்கள் ஒரு சின்ன ஒரு குண்டூசியை வச்சு காலில் குத்துலாம், சர்ன்னு தலைக்கு போகும். உங்கள் காலில் குத்துன தலைக்கு ஏறுதுன்னா உங்கள் பாடியில் டாக்ஸின்ஸ் கொஞ்சமாக இருக்குன்னு அர்த்தம். பாதி டாக்டர் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? காலில் உங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்தோம்னா தலைக்கு ஏறணும், ஜிர்ருன்னு ஏறிடுச்சுன்னா க்ளீனாக இருக்குன்னு அர்த்தம். காலில் கடப்பாறையை வச்சு குத்துறல அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நரம்பு தான் வந்து உணர்ச்சியை கொண்டு போகுது. அப்போ ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்பிரேஷன் இருக்குது பாருங்க, உணர்ச்சி அது அப்படியே டம்மி ஆகுது அப்படின்னா பார்ட்டி வயசாயிட்டாரு ஒன்று அர்த்தம். உங்களுக்குள்ள உணர்ச்சி குறையுதா கொஞ்சம் யோசிச்சுக்காங்க. முதுமை உங்களை தாக்க ஆரம்பிக்கிறது. முதுமை என்பது ஒரு சாபம். அக்கார்டிங் டு நியூ கவனன்ட். ஓல்டு கவனன்ட்டுக்கு அது ஆசீர்வாதம், நியூ கவனன்ட்டுக்கு அது சாபம். ஏனென்றால் ஆதாமை தேவன் படைக்கும்போது முதுமையில் படைக்கவில்லை. முதுமையை எதிர்க்க வேண்டும். முதுமையை நீங்கள் எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் தேவன் படைக்கும்போது முதுமை பிரன்ஹாம் சொல்கிறாரு, நீங்கள் பரலோகத்துக்குள்ள நுழைவீங்கன்னா, இன்ஃபேக்ட் கிங்டம்குள்ளே அதே தான், நுழையும் போது அவருக்கு ஒரு விஷன் காமிச்சாராம். அவங்க அப்பா பார்த்தாரா, அவங்க தாத்தா பார்த்தாரா, அத்தனை பேர் 30 வயசுல இருந்தாங்களாம். கையெழுத்துட்டுங்க. என்ன ஆண்டவர் எப்படி, என்ன ஆண்டவர் என்னன்னு கர்த்தர் சொன்னா, முதுமையெல்லாம் பூமியில் தான்டா. ஏன்னா அது ஒரு சாபம், பழத்தை தின்னதுனால வந்தது. ஆனால் நான் மனுஷனை படைக்கும்போது முதுமையே படைக்கலை. வயசு கூட அவனுக்கு ஆரோக்கியம் கூடும், அப்படி தான் நான் படைச்சேன்னார். இந்த லைட் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன நீங்கள் பண்ணலாம்னா, அவங்கள இளமைக்கு நேரம் திருப்பலாம். நீங்கள் நேற்று எங்கள் அப்பாட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் நான். அவர் சொன்னார், பா இப்போ நல்லா நடக்க முடியுது, என்னன்னு தெரியல, இறங்கி ஓடணும் போல் ஒரு ஃபீல் இருக்குப்பா அப்படின்றாரு. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு என்ன தெரியல, இப்போலாம் வந்து ஸ்ட்ரீட்டில் இறங்கி ஓடணும்னு ஒரு ஃபீல் இருக்குது. அது அந்த சின்ன பையன்லாம் ஓடிட்டே இருக்காங்க போல், அந்த ரத்த ஓட்டம் வந்து இதாகும்போது அந்த ஃபீல் வரும் போல், அதான் சொல்லலாம் அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த ஃபீல் வருதுன்னு சொல்கிறேன். அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறேன், அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட பேசுகிறாரு. அப்படி தோணுதுப்பா அப்படின்றாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வந்து நம்மலாம் வந்து பயனியர்ஸு, நமக்கு முன்னாடி எவனும் இல்லை, நம்ம தான் முன்னாடி வர்றோம். அதனால் 2 எண்ணங்களும் நம்மள்கிட்ட போராடும். ஆனால் பின்னாடி வரான் பாருங்க, அவன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் சொல்லுவேன், அண்ணன் க்ளீனாக பண்ணியிருக்காரியா, நம்மளும் பண்ணலாமியா அப்படின்னு வருவான் அவன். ஆனால் நம்ம தான் கொஞ்சம் நமக்கு முன்னாடி எவனும் இல்லைன்றக்காண்டி கூட்டு போயிட்டுருக்குறோம். அப்போ இந்த எதிர்மறையான எண்ணங்களை உடைக்க வேண்டியது இருக்குது. மனசு டக்குனு எவ்வளோ நாள் இது நடக்கும், இப்போ எத்தனை பேர் கட்டிச்சுன்னு தெரில. அப்போ இதெல்லாம் உடைச்சி வர வேண்டிய இருக்குது. உடைச்சி ஜெயிச்சு வரோம்ல, அதனால தான் மூத்த குமாரனுக்கு
2 மடங்கு ஆசீர்வாதம். சேஷ்டபுத்திர பாகம். ஏன்னா அவன் வந்து இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரான் அவன். அப்போ நல்லா கவனிங்க, இளமைக்கு நேராய் திரும்புவது அதுதான் பைபிள் நம்மளை அழைக்குது. ஆனால் முதுமை என்பது ஒரு இட் இஸ் நாட் அ பிளெஸ்ஸிங். முதிர்ச்சி பிளெஸ்ஸிங் எழுதி வச்சுக்கோங்க. முதுமை பிளெஸ்ஸிங் கிடையாது. முதுமை என்பது உங்கள் பசி போயிடும், வெள்ளி கயிறு கட்டு விட்டுரும். வெள்ளி கயிறு என்பது ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்ஸு, ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்ஸு, இன்ஸ்பிரேஷனே வராது. ஐயா என் கண்ணு திறந்துருச்சுன்னு ஒருத்தன் சாட்சி சொல்லுவான். என்னன்னா அவனுக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. எங்கோ சார் ஒரு ஒளி அடிச்சிச்சு, கேமரா மேலே ஃப்ளாஷ் அடிச்சுட்டு போனோம். மைண்ட் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் சைடில். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கவுண்டர் ஆக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசாயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ காலில் கடப்பாறை வச்சு அடித்தாலும் அந்த ஃபீலுக்கு உணர்ந்து திரும்புறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. ஆனால் இளைஞர்களுக்கு உணர்ச்சி நரம்புகள், நாடி நரம்புகள், ஆமாம், எல்லாம் வந்து முறுக்கேறியவர்களாக இருக்க வேண்டாம். அடுத்து வாசிங்க. பொற்கிண்ணி நசுங்கி, பொற்கிண்ணி ஹார்ட்டு பழைய மாதிரி பம்ப் பண்ணாது. இந்த ஹார்ட் வந்து அப்படியே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வெயின்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, பிளட்டு ஃப்ளோ இல்லாததுனால உள்ளே என்ன செய்கிறாங்க, ஸ்டெம்மு வைக்கிறாங்க. ஸ்டெம்மு வச்சு அந்த அது அந்த அந்த இதை வெயின்ஸை வந்து திறந்து விட்டு ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ண விடுறாங்க. ஏன் என்ன ஆச்சு, நசுங்கிருச்சு. பொற்கிண்ணி நசுங்கி, அடுத்து ஊற்றின் அருகே, ஊற்று வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கு பாருங்க, சலைவா, ஊற்றின் அருகே சால் உடைந்து, சால் உடைந்து, துறவண்டையில் உருளை நொறுங்கி. சால் உடைஞ்சிருச்சுன்னா வந்து சலைவா வந்து இப்படியே நம்மளை மீறி வந்து வெளியே விடும். இதெல்லாம் வந்து பாருங்களேன் வயசானதுக்கான அறிகுறிகள். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் வேறு இருக்குது. இதில் ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி நான் எடுக்க விரும்புகிறேன். பசி தீவனம் அற்று போயிடும். பசி குறைஞ்சிருச்சுனாலே நீங்கள் முதிர்ச்சி அடையலை, நீங்கள் முடிவுக்கு நேரம் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப டேஞ்சரு. பசி இல்லாமல் இருக்காதீங்க. முதலாவது டாக்டர் கையில் பிடிச்சோட என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாரு, இல்லாட்டி பசிக்குதான்னு கேட்பார். ஏன்னா ரெண்டுமே தான் வியாதிக்கும் காரணம், ஆரோக்கியத்துக்கும் காரணம். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்கு வென்றார். கையை தட்டு வருது, ஆமென். ஏன்னா வியாதிக்கும் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் தொடர்பு இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் அப்பத்தையும் தண்ணீரையும் மட்டும் கரெக்டா டியூன் பண்ணிட்டா அவனுக்கு வியாதியே. கையை தட்டு, ஆமென். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடே நமக்கு மருந்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் தேவன் படைச்சார், விதையோடு படைச்சார். ஆனால் பாழாய்ப்போன பிசாசின் பிள்ளைகள் சீட்லெஸ்ஸை கொண்டு வராங்க, வந்து பர்கரை கொண்டு வராங்க, பீஸாவை கொண்டு வராங்க. இதெல்லாம் எந்த காட்டில் விளைஞ்சிச்சு? எந்த காட்டிலையும் விளையலை. அதான் ஒருத்தர் கேட்டார் வந்து வாட்ஸ் தட், வந்து எப்போ இது ஆரம்பிச்சிச்சுன்னா உழுகிறதுக்கு டிராக்டரை கொண்டு வந்தாங்கல்ல, அப்போவே வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சான். பார்லிமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்காங்க, இனிமேல் வந்து என்னது மாடுக்கு பதிலாக டிராக்டர் எடுத்துக்குவோம். டிராக்டர் வந்து மாடு வந்து 5 மணி நேரம் செய்ய டிராக்டர் 1 மணி நேரத்தில் செஞ்சிடும் அப்படின்னு ஆகலாம். அப்போ ஒருத்தர் கேட்டார், அறிவுள்ள ஒரு டிராக்டர் சாணி போடுமான்னு கேட்டாராம். நிலத்துக்கு என்ன முக்கியம்? சாணி முக்கியம்ல, உழுகிறது மட்டும் முக்கியம் இல்லைல்ல. அப்போ மாடு தான் சாணி போடும், டிராக்டர் சாணி அங்கேருந்தே உங்களுக்கு ஃபாலிங் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு பெரிய அவேர்னஸை கடவுள் இப்போ கொடுக்குறாரு. 1000 வருஷ அரசாட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கனால என்னென்னா மக்கள் ஃபுல்லாக ஆர்கானிக்கு திரும்புகிறாங்க. கைத்தட்டுங்க. ஒரு பெரிய உலகம் முழுவதும் ஒரு பக்கம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பீஸா பர்கர்னு தின்னுட்டு இப்படியே போயிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு பக்கம் உலகத்தில் தேவன் தம்முடைய கரத்தை அசைத்து உலகம் முழுவதும் ஆர்கானிக் நேரம் திருப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பயங்கரமான உலகத்தில் கடந்த எந்த வருஷத்துலையும் இல்லாத அளவு மனிதன் இயற்கை உணவுக்கு திரும்பி கொண்டிருக்கிற காலம் இங்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் ஏதேன் தோட்டத்துக்கு நேரம் மக்களை திருப்பிட்டு இருக்கிறார். 1000 வருஷ அரசாட்சி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இயற்கை உணவு சம்பந்தப்பட்ட எந்த பிஸ்னஸ் தொடங்கினாலும் இந்த காலகட்டத்தில் தொடங்குறவனெல்லாம் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாரு. கர்த்தரோட பிளான் இருக்குது. அதனால் வந்து கல்டிவேஷன்ஸ் அது இதுக்குள்ளே உள்ள என்ட்ரு ஆயிருங்க. ஏன்னா அது 1000 வருஷ அரசாட்சி கனெக்ட் ஆனது. மறுபடியும் நான் விஷயத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்வேன் அன்புக்குரியவர்களே. அப்போ இந்த உணவு இருக்குது பார்த்தீங்களா, உணவு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன உணவு உண்றீங்க என்பதை வச்சு உங்கள் ஆரோக்கியத்தை சொல்லிடலாம். நீங்கள் என்ன செய்தியை கேட்குறீங்கன்றதை வச்சு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை சொல்லிடலாம்.
ஆமாம். ஐயா ரொம்ப குற்ற உணர்வாக இருக்கியா, ஐயா வந்து இந்த வெட்டுக்கிளியில் செத்துருவேணும்னு பயமாக இருக்கியா, நான் டக்குன்னு நாடி அப்படி சொல்லு. கடைசி என்ன செய்தி கேட்டீங்க, என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? ஐயா வெட்டுக்கிளி பச்சை கிளியா? இது பச்சை கிளி பாடும் பாட்டு, அதுதான் இப்படி வந்து பாடிக்கிட்டு இருக்கு. அப்போ நீ சம்மந்தமில்லாத சாப்பாடெல்லாம் சாப்பிட்டனால தான் உடம்புல டாக்ஸின்ஸாக ஓவராகி போகுது. அந்த பைபிள் சொல்லுது, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன், கண்மலை தேனினால் உன்னை போஷிப்பு. கை தட்டு கொடுத்து ஆமென். உச்சிதமான கோதுமையில் போஷித்து கண்மலை தேனில் திருப்தி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கும் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாமினாவுக்கும் என்ன இருக்குது, தொடர்பு இருக்குது. சாப்பாட்டில் மட்டும் இல்லை, சாப்பிட்ற டைமில் கூட உங்கள் ஆரோக்கியம் இருக்குது. பைபிள் சொல்லுது, வந்து பிரபுக்கள் ராஜாக்கள் காலமே உண்கிறபடி உருவாக்கப்பட்ட தேசம் சபிக்கப்பட்ட தேசம். ஆனால் பிரபுக்கள் பலன் அடைய ஏற்ற வேளையில் உணவு உண்ணுகிறதுமான தேசம் அப்படின்னு இருக்கு. பிரபுக்கள் பலன் அடைகிறதுக்கு உணவை எப்போ சாப்பிடணுமா, சரியான டைமில் தான் சாப்பிடணும். சாப்பாடை சரியான டைம்னா 12க்கு அப்புறம் 1:30 வருது, அந்த சரியான டைம் இல்லை, டைமுக்கு சாப்பிடணும். டைமுக்கு சாப்பிட்ணுன்னா என்ன செஞ்சுட்டான், வால் கிளாக்கில் இருக்க டைமுக்கு சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டான். அப்படி ஒருத்தன் சாப்பிட்டு தான் இங்கே வந்து வயிற்றுக்குள்ள கல்லை கட்டின மாதிரி, என்ன சார் டைமுக்கு சாப்பிட்றேன், அந்த டைம் இல்லைடா, பயாலஜிக்கல் டைமு, வயிறு கேட்குது பாரு, அந்த டைமில் சாப்பிடணும். நீ கையை தட்டுங்க ஆமே. பசித்திரு, விழித்திரு, தனித்திருநாய் அந்த காலத்தில். இது மூணுமே உன்னை எப்படி வச்சிருக்கணும்னா இளைஞனாகவே வச்சிருக்கும். கை தட்டுங்க ஒருத்தர் ஆமே. இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன, பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. பசித்திரு, இயேசு சொன்னார் பசித்திரு. வயசான உடனே பசி தீவனம் அற்று போகும். இயேசு சொன்னார் பசியாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கையை தட்டுங்க சார். என்னுடைய 16வது வயதில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய 8 வயதிலே வந்து என்னுடைய தாயாரின் வந்து கைடன்ஸ் படி ஊழிய அழைப்புக்கு ஒப்பு கொடுத்தேன். இது என் லைஃப்பில் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்லாம் இருக்கும். எல்லாம் ரசிக்கப்பட்டு தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாயே, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், ரசிக்கப்பட்டேன். 6 வருஷம் 8 வருஷம் கழிச்சு 16 வயதில் இயேசு ஏற்றுக்கொண்டேன் சொந்த ரட்சகராய். 31 வருஷம் ஆச்சு. இந்த 31 வருஷத்தில் 90ல் எனக்கு இருந்த பசியை விட இன்னைக்கு வந்து 31 வருஷம் கழிச்சு 2021 எனக்கு இருக்கிற பசி பெரிய பசியாக இருக்கு. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கையத்தை நாமே. முதல் ஊழியத்துக்கு வருகிறவர்கள் வரும்போது எப்படி வருவாங்க, உலகத்தை கலக்குவோம் அப்படிதான் வருவாங்க. உலகத்தை கலக்குவோம் உள்ள என்ட்ரானதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் போப்போ ஆண்டவர் இந்தியாவை எனக்கு தாரும், வந்து தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சொல்லி கடைசியில் எங்கள் ஊரில் ஒரு பெரிய சர்ச்சானா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் கர்த்தர் 50 ஆத்துமாக்களை கூட தரும்படி எல்லாரும் ஜெபிப்போம். எங்கே தொடங்கினா, கடைசியில் தயிர் சாதத்தில் வந்து முடிச்சிட்டான். எங்கே வந்து பிரியாணியில் தொடங்கி, ஏன்னா பசி அப்படியே குறைஞ்சிருச்சு, டாக்ஸின்ஸ் உள்ள வந்துருச்சு, ஆர்கன்ஸ் வேலை பார்க்கல. என் அன்புக்குரியவர்களே, நான் சொல்கிறேன், இந்த மாலை நேரத்தில் பசி குறைவதினாலே உங்கள் ஜெபங்கள் குறைந்திருக்கிறது. உங்கள் ஜெபத்தின் அளவு உங்கள் பசியின் அளவு. பிரசங்கில வந்து நம்ம பார்த்தோம், பசி தீவனம் அற்றுப்போகும் என்று. லூக்கா 1:53 சொல்லுது, பசி உள்ளவர்களை தேவன் நன்மையினால் திருப்தி ஆக்குவார். பசி இருக்கிறவனை தான் திருப்தி ஆக்குவாரான் தேவன். உங்கள் வாழ்க்கையிலே பசி இருக்கும்படி நான் அழைக்கிறேன். அப்போ இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுது, என்னிடத்தில் வருகிறவன் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் அப்படின்னு ஒரு வசனம் வருது. ஒரு காலம் தாகமடையான். யோவான் 6:53 6:35 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, என்கிட்ட வந்தேன்னா உனக்கு பசியே இருக்காதுன்றாரு. அங்க சொல்றாரு, நீ பசியா இருந்தா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்றாரு. இங்கே சொல்றாரு, என்கிட்ட வந்தா பசியே இருக்காது, என்கிட்ட வரேன் ஒரு காலம் தாகம் அடையான்றாரு. இங்க எதை பத்தி தேவன் சொல்றாருன்னா, உலகத்தின் மீது இருக்கிற ஆசைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பசி. இதான் நான் சொன்னேன், 4 விதமான பசி இருக்குது. ஒன்று வயிற்று பசி, இன்னொன்று உடல் பசி. இந்த உடல் பசி இருந்துச்சுன்னா சந்ததி பெருகிட்டே இருக்கும். உடல் பசி உடல் சம்பந்தப்பட்ட உறவுக்குள் கொண்டு செல்கிறது. ஆன்மீக பசி ஆன்மீக உறவுக்குள் கொண்டு செல்கிறது. கை தட்டுங்க ராமே, நல்லா கை தட்டுங்க. இதை நீங்கள் நான் பேச விரும்புகிறேன். உடல் பசி உடல் சம்பந்தப்பட்ட உறவுக்கு போன உடனே
உடல் சம்பந்தப்பட்டமான உறவு என்ன செய்யுது? சந்ததியை பெருக பண்ணுகிறது. ஒவ்வொரு பசியுமே பெருக்கத்தை தான் தருது பாருங்க. அப்போ வயிற்று பசி என்ன செய்யுது? வயிற்று பசி சரீர வளர்ச்சி நமக்கு என்ன செய்கிறது? தருகிறது. ஆன்மீக பசி ஆன்மீக உறவுக்குள் நம்மை கொண்டு செல்கிறது. ஆன்மீக உறவு ஆன்மீக பெருக்கத்திற்குள் நம்மை அழைத்து செல்கிறது. அதனால தான் அந்த பசி நல்லது அப்படின்றார் கர்த்தர். இந்த பசி எதை சொல்றாருன்னா, உலக பசி, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அப்படி பசி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஆனால் இயேசு நாட்டு வந்தீங்கன்னா அந்த பசியே போய் ஆஃப் ஆகி போயிடும். சிலருக்கெல்லாம் பேக் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு மாதிரி ஒரு மேனியாக்கு மாதிரி ஒரு பசி. 100 வாங்கினா 101 வாங்குவாங்க. சிலருக்கு பாருங்கள் ஜீன்ஸு பேண்ட்டுனாலே பசி, சிலருக்கு டிஷர்ட்னா பசி, அடுத்தவன் வீட்டில் வச்சுருக்கிறதையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அது யார் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கு, யாரும் சொல்ல மாட்டேங்குது, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது ஒரு பசி. இது 50 ரூபாய்க்கு விற்றாலும் வாங்கிடும், 5000 ரூபாய்க்கு விற்றாலும் வாங்கிடும். அது என்னென்னா ஒரு அடிக்ஷன், ஒரு வெறி. இதுதான் இந்த சமாரியா ஸ்திரீக்கு இருந்துச்சு. அடுத்து கல்யாணம் பண்ணிகிட்டே இருந்தா, அடுத்து ஃப்ரெண்ட்ஸை தேட்டு இருந்தா, அப்படியே இருந்தா. அந்த ஒரு பசி இருந்துச்சு அவளுக்கு. அதான் அவளை பார்த்து சொல்கிறாரு, நான் கொடுக்குற ஜீவ தண்ணீரை நீ குடிச்சினா இனிமே உனக்கு தாகமே இருக்காது. ஆமென். தேவனிடத்தில் நெருங்கினவர்களுக்கு இந்த உலகத்தின் மீது இருக்கிற தாகம் குறைஞ்சிரும். மற்றவங்க 100 விதமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணங்களே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆஃப் ஆகிட்டீங்க, உங்கள் பசி உலகத்துலேருந்து குறைஞ்சிருச்சு. அதனால தான் பாருங்க, நகையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க எல்லாம் கடவுள்கிட்ட நெருங்கின உடனே டப்புக்குன்னு ஆஃப் ஆகி போட்டுருவார். ஆஃப் ஆகணும்னு என்ன செஞ்சிருவாங்கன்னா நகையே கழட்டி போட்டுருவாய். என்ன சார் கழட்டிட்டீங்க அப்படின்னா, அப்போ நகை போடுறது பசி இல்லை. யார் நகையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவனுக்கு டப்புன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருவார். அதனால சாதாரணமே போயிட்டுருக்கு. ரொம்ப ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டக்குன்னு வச்சுப்பா போட்டு விட்டுறாரு. போதும், ரொம்ப பசி ஓவராக இருக்கு உனக்கு, வீட்டில் வாங்கின ட்ரெஸ் வைக்கவே இடம் இல்லாமல் இருக்கு, இனிமேல் எப்போவுமே வெள்ளையும் சொல்லியுமா. இந்த இடத்துல இயேசு சொல்றது, என்னிடத்தில் வருகிறவன் பசி அடையான் தாகமடையான் என்று சொல்லுவது உலகத்தின் மீது இருக்கிற அடங்கா பசி. கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது அது வராது, அது குறைஞ்சிரும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இங்கே பாருங்க, இதுலேருந்து விடுதலை பெரிய எப்படி, அதுலேருந்து விடுதலை பெரிய எப்படி, என்னென்னமோ சொல்கிறாங்க. இல்லை, நான் சமூகத்தில் உட்காந்து இப்படி ஒரு 2 மெசேஜ் கொடுக்கலாமான்னு யோசித்தேன். இதுலேருந்து விடுதலை பெரிய எப்படி. அப்போ கர்த்தர் சொன்னார், அவங்கள்ட்ட போய் ஒன்று சொல்லிக் கொடு. நான் காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரத்தோடு இணைக்கப்பட்டு அவருடைய வேருக்கும் சாரத்திற்கும் பங்காளியாக இருக்கிறேன்ற வசனத்தை ஒரு 100 தடவை சொல்லு. அவனுக்குள்ளே அந்த விடுதலையை உணர முடியும்னு இருக்கு. கரங்களை திரு கர்த்தர்னு சொல்லி. ஆமாம், நீ உணர்ந்து 100 நம்பர் 100 லீகலிஸ்டிக்காக எடுத்துட வேண்டாம். 100 இந்த சென்ஸு நீங்கள் அதை உணர்ந்து பல முறை சொல்ல ஆரம்பிக்கும் போதே நீங்கள் உங்கள் ஜென்ம சுபாவத்திலிருந்து டிஸ்கனெக்ட் ஆகுறீங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த வந்த எதிர்மறையான காரியங்களும் கூட நீங்கள் நல்ல ஒளிய மரத்தோடு இணைக்கப்பட்டபடினால் அதிலிருந்து வருகிற வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளி ஆகி, வேதம் சொல்லி அவருடைய சாரத்தை நான் இறங்க பண்ணுவேன். அந்த விஷத்தை இறங்குற மாதிரி நம்முடைய கேரக்டர்ஸில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் இறக்கிடுவாராம். கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப எளிமையானது. இட் இஸ் ஸோ சிம்பிள், பட் இட் இஸ் மேட் காம்ப்ளிகேட்டட் பை த ப்ரீச்சர்ஸ் ஓன்லி. அது பிரசங்கிக்கிறவர்கள் தான் அதை கடுமையாக்கினாய். நீங்கள் இந்த ஜபத்தை போடுங்க, அந்த ஜபம் அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, சப்பாத்தியை பரட்டி போடுங்க, குப்புற போடுங்க, மடித்து போடுங்க, இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நான் காட்டு ஒளிய மரத்தில் வெட்டப்பட்டேன். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா சந்ததியிலிருந்து வெட்டப்பட்டேன். அதனால் அவருடைய எந்த கேரக்டர் எனக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நல்ல ஒளிய மரத்தோடு இணைக்கப்பட்டுட்டேன். இவருடைய வேருக்கும் சாரத்துக்கு நான் பங்காளியாய் கையை தட்டி கொடுக்குறேன். ஆமென். The simple theology, simple theory, simple revelation, it gives you complete deliverance. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உலக ஆசை என்கிற பசி என்கிட்ட வரும்போது போயிடும். யோவான் 4, 13, 14, 15 சொல்கிறாரு, வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும்
நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு கிறிஸ்து இங்க இந்த பாவியான ஸ்திரீட்ட தாகத்தை பற்றியும் பசியை பற்றியும் பேசுகிறாருன்னா கட்டாயம் அது உலக பசி தான், ஆன்மீக பசி அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவத்தில் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உலக பசி எல்லாம் குறைய ஆரம்பிக்கும், ஆன்மீக பசி கூட ஆரம்பிக்கும். இதுதான் டூ மேஜர் சிம்டம்ஸ் நீங்கள் கடவுளோட நெருங்கும் போது நடக்கிறது.